என்னென்னா வந்து பீட்ரூட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மூக்கல்ல பச்சை பட்டாணி போட்டு நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்ச வாட்டரு. இது வந்து கீழே சேர்த்தாதீங்க, இந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச்சான வாட்டர் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ வாட்டர் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்ட பிறகு நல்லா வந்து காயட்டும். காய்ஞ்ச பிறகு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வடை செஞ்ச ஆயில் அது மாதிரி இருந்தாக்கா நெக்ஸ்ட் டேவே யூஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வடை செஞ்ச ஆயில், கடுகு, சீரகம், பூண்டு 2 பல், ஆனியன், கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கணும். இது வந்து டமாட்டா போடணும். டமாட்டா கொஞ்சம் வதங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வந்து வதக்கிக்கலாம். இது வந்து நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கொட்டை வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கொட்டை வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டு அப்படியே வச்சிடலாம். இது லாஸ்ட்டில் வந்து ஒரு சீக்ரெட் ரெசிபி ஆட் பண்ணுறோம். அதான் வந்து டேஸ்ட்டான ஒரு டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். விசில் வரட்டும்.